கிறிஸ்துவனிடத்துல நீங்க உண்மையும் உத்தமமா வாழ்கிற போது தேவ பிள்ளையே, உங்க எஜமா உங்களுக்கு நிறைவானது இல்ல, சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்துவா. உங்க குறைவுகள் நிறைவாக்கப்படும், தேவைகள் சந்திக்கப்படும். உங்க கண்ணீரை தொடச்சு உங்க எஜமா உங்க வீட்டுல வந்து, என் மகனே என் மகளே நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் இதை பத்தி கவலைப்படுற, இதோ இந்த நாளில் இருந்து உனக்கு திறப்பின் வாசலில் வைக்கப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுத்து, சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ சமாதானமாய் வாழ்கிற ஒரு உன்னதமான வாக்கைக்குள்ளாய் நான் உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன், நானே உனக்கு எல்லாமுமாய் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று இயேசு ராஜா உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தராகி இயேசு உங்களுக்கு எஜமானர் தானே. அவர்கிட்ட நீங்க உங்க குறைகளை சொல்றீங்களா, அவர் எப்படிமா நிறைவேற்றி வைக்காம இருப்பாரு? உங்க தேவைகளை எப்படி அவர் சந்திக்காம இருப்பாரு? நீங்க ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறீங்களே, இவ்வளவு உபத்திரமத்திலும் உண்மையும் உத்தமத்தோடு கூட வாழ்றீங்களே, அப்பா கிட்ட முயங்கால் படிட்டு தினந்தோறும்